நவராத்திரி கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சு. முப்பெரும் தேவியரின் அருள் பெறுவதற்காக நம்ம எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 நாள் விஜயதசமியோட சேர்த்து 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளை வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வீடியோ நேத்து நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்துல இருக்க மகாசக்தி மாரியம்மன் கோவில்ல நாங்க வந்து நவராத்திரிக்கு போய் வெள்ளை நிற மலர் வந்து கொடுத்துட்டு நல்லபடியா சாமியை வந்து வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இது போன வருஷம் நவராத்திரிக்கு நான் வச்ச மஞ்சள் ஒரு வருஷமா இருந்தது. இப்ப புதுசா வந்து இந்த வருஷம் மஞ்சளை வந்து மாத்திருக்கேன். எங்க வீட்டுல வந்து கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது. அதனால வந்து அந்த தேவியை வந்து நான் வந்து விளக்குல வந்து ஆவாகனம் செஞ்சு விளக்கோட ஒளியில வந்து நான் வந்து வணங்குறேன். நேற்று முதல் நாள் அப்படிங்கிறனால அதாவது புள்ளி கோலம் வந்து போடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து புள்ளி வச்ச சிக்கு கோலம், புள்ளி வச்ச கோலங்கள், புள்ளியை இணைக்கிற மாதிரி கோலங்களை வந்து போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நேற்று இன்ஸ்டியூட்லாம் முடிச்சுட்டு வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு வர மணி 8 ஆச்சு. நேற்று வந்து நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனை தான் 3 நாள் வந்து வணங்குவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் அவதாரம் அப்படிங்கிறது சைலபுத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைலபுத்திரி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து கன்னி வடிவுல வந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையை நினைச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அவங்களுடைய அவதாரம் தான் நேற்று முதல் நாள். அதனால வந்து பாத்தீங்கன்னா நந்தி தேவர் மேல உட்காந்து ஒரு கையில சூலமும் ஒரு கையில தாமரையும் வச்சிருப்பாங்க. அது வந்து நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா சைலபுத்திரின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அப்படின்னு சிவபெருமானுடைய இருக்கிற பார்வதி தேவியை தான் நம்ம வந்து வணங்குறது. என்கிட்ட அந்த போட்டோ இருக்கனால நான் வந்து அந்த போட்டோ வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வச்சு நேற்று வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறனால வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை பூ, அந்த மாதிரி பூக்களால வந்து நம்ம அலங்காரம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்வேத்தியமா வந்து வெண்பொங்கல் வந்து வச்சிருந்தேன். ரொம்பவே வந்து சிறப்பா நல்லபடியா எளிமையா என்னுடைய நவராத்திரி 1ஆம் நாள் பூஜையை வந்து நான் தொடங்கிட்டேன். 108 முல்லைப்பூ மலர்களால் நான் வந்து அர்ச்சனை பண்ணேன். ஏன்னா மல்லிகைப்பூ வந்து அவ்வளவா கிடைக்கல. அதனால வந்து வெள்ளை நிற மலர்னு சொல்லிட்டு முல்லைப்பூ வந்து நேற்று 108 ஓம் உமா மகேஸ்வரியை நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி 108 முறை வந்து அர்ச்சனை பண்ணி நேற்று இரவு ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை பண்ணேன். ரொம்ப நிறைவா இருந்தது. நம்மளால வந்து நவராத்திரிக்கு கொலு வைக்க முடியல அப்படிங்கிறனாலதான் நான் வந்து கொலு பொம்மைகளை வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச எனக்கு வாங்கி தர சொன்ன பொம்மையை நான் வந்து கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுத்திருந்தேன். அங்க வந்து அம்சமா படிக்கட்டுல நவராத்திரி பூஜையில நம்ம வாங்கி கொடுத்த பொம்மையும், அதாவது நம்ம வாங்கி கொடுத்த சிலைகளும் அம்சமா வந்து உட்காந்து அந்த பூஜைகள்லாம் ஏத்து சக்தியெல்லாம் ஏத்துக்கிட்டு வருவாங்க. திரும்ப நம்ம 10 நாள் முடிஞ்சதுக்கு இந்த பொம்மையை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அங்கேயும் வச்சுக்க சொல்லலாம். அடுத்த வருஷத்துக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஸோ நான் வந்து அங்கே முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறனால வீட்லேயும் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து தான் நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணேன். ரொம்ப வந்து சிம்பிளாக பண்ணாலும் மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு நவராத்திரி கொலு வைக்கிற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் என்ன மாதிரி கடவுளோட சிலைகளை வந்து வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த நவராத்திரிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நவராத்திரி கொலுனா என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல பார்த்திருக்கேன், ஆனா அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது. ஆனா இந்த நவராத்திரி கொலுல வச்சு வேண்டுனது அந்த சக்தியின் ரூபமான அந்த அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 நாள்ல அப்படி ஒரு சிறப்பா இருக்கும். நம்ம வேண்டுனது எல்லாம் நல்லபடியா நியாயமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. இந்த உலகத்துல எப்படி வந்து மனுஷனுக்கு பஞ்சபூதங்களோட அந்த முக்கியத்துவம் வந்து ரொம்ப வந்து தேவையோ அதே மாதிரி கல்வி, செல்வம், வீரம் இது மூணும் வந்து யார் வந்து முழுமையா பெற்றிருக்காங்களோ அவங்கதான் வந்து முழுமையான மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்வி பெருசா, செல்வம் பெருசா, வீரம் பெருசான்லாம் நான் வந்து விவாதிக்கவே முடியாது. இது மூணுமே ஒரு சேர ஒருத்தங்கள்ட்ட இருந்தா அவங்க வந்து முப்பெரும் தேவியோட அருளை வந்து பரிபூர்ணமா பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். முதல் 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கைக்கும், அடுத்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும், கடைசி 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரஸ்வதி தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இப்படிதான் வந்து நவராத்திரி பூஜை நடக்கும். 10ஆவது நாள் விஜயதசமி அன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடிய அந்த தாயாரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய அத்தனமே கண்டிப்பா கிடைக்கும். முதல் நாள் பிரசாதம் வந்து வெண்பொங்கல் அது வச்சோம். 2வது நாள் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா லெமன் சாதம் வைக்கணும். அதே மாதிரி பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூவும் செவ்வரளி மலரும் வந்து சாற்றலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 2ஆம் நாள்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வணங்க வேண்டியவங்க தேவி பிரம்மச்சாரணியை தான் வந்து வணங்கணும். அவங்க வந்து யாருன்னா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு அவங்கதான் நமக்கு கணவனா வரணும்னு சொல்லி
கடும் தவம் புரிஞ்சு வேண்டி தவம் இருக்கிற 1000 வருஷத்துக்கு மேல தவம் இருந்து அதுக்கப்புறம் சிவபெருமானை வந்து கரம் புரிஞ்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தேவி பிரம்மச்சாரணி. அந்த ரூபம் தான் வந்து இன்னைக்கு 2ஆம் நாள். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க கையில வந்து ஜபமாலையும் கமண்டலமும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ரூபத்துல வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமா இன்னைக்கு எலுமிச்சம்பழ சாதம் வந்து வைக்கலாம், பழம் வந்து மாம்பழம் வந்து வைக்கலாம். இவங்களை வணங்கும் போது வீரமும் வெற்றியும் கிடைக்கும். இவங்களுக்கு உரிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் சிஹி வாகனாய வித்மகே சக்தி ஹஸ்தாயி தீமகி தன்னோ கௌமாரி பிரசோதயாத். இதுதான் வந்து இன்னைக்கு 2ஆம் நாளுக்கு உரியது. காலையில செவ்வாய்க்கிழமைனா நம்ம செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடும், அதே மாதிரி நம்ம வந்து வெற்றிலை தீபம் வந்து முருகனுக்கு போடுவோம் இல்லையா, அதனால வந்து துளசிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூஜை ரூம்ல பூவெல்லாம் வச்சு சாத்திட்டு பெருமாளுக்கும் வந்து துளசி வந்து சாத்தியாச்சு. வெற்றிலை தீபம் போடுறதுக்கு வெற்றிலை தீபம் எல்லாம் ரெடி பண்ணி செவ்வாய் குறையில வந்து ஏத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில துளசி அம்மாவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்ல குலதெய்வ வழிபாடு கற்பக விநாயகரையும் வணங்கி இந்த நவராத்திரியில அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து விளக்கு வந்து ஏத்தினேன். செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். அது வந்து போடாம நீங்க அகல் விளக்கு ஏத்தினா கூட முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டுல வந்து நவராத்திரி வந்து செய்ய முடியல, கொழு வைக்க முடியலன்னு நீங்க வருத்தப்படவே தேவையில்லை. ஒரே ஒரு அகல் விளக்குல அந்த 9 நாள் 10 நாள் வந்து விஜயதசமி வரைக்குமே நீங்க வந்து அந்த விளக்கை ஏத்தி நெய்வேத்தியமா உங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல உங்க வீட்டுல குழந்தைங்களையும் சாப்பிட சொல்லலாம். நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து சாமியை கும்பிட்டாலும் நமக்கு நிறைவாவே இருக்கும். நானும் வந்து அப்படிதான் வந்து பண்ணியிருந்தேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கொடுக்க மல்லிகைப்பூ கிடைக்கல, ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் அங்க இருக்க பாட்டி சொன்னாங்க, ஏமா பூ விற்கிற விலையில பூக்காரங்களே வந்து அந்த பூவெல்லாம் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க, இதுக்கு ஏமா நீ வந்து கவலைப்படுற, இருக்கிற பூவை வச்சு சாமி குடும்பம் சாமி ஏத்துக்கும், இதுவும் வெள்ளை பூ தானே, முல்லைப்பூவும் வெள்ளையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க. எனக்கும் வந்து அது சொல்லும் போது சாமியே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. சந்தோஷமா வந்து பூ கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கும் காலையில வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு நவராத்திரியோட தீபத்தை வந்து மட்டும் ஏற்றியிருந்தேன். சாயங்காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நெய்வேத்தியம் செஞ்சு அந்த முல்லைப்பூவாலையும் செவ்வரளியாலையும் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு பிரம்மச்சாரணி அலங்காரத்தை வந்து விளக்குல ஆவாகனம் செஞ்சு நான் வழிபாடு செய்ய போறேன். ஸோ சாயங்காலம் உங்களுக்கு வந்து இதனுடைய வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வரும், அப்போ வந்து நீங்க பாருங்க. என்கிட்ட வந்து நேற்று உமாமகேஸ்வரி தாயோட படம் இருந்தனால நான் வந்து அதை வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து அந்த படம் இல்லை, இருந்தாலும் அந்த விளக்கு ரூபத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து மனசார நினைச்சு நல்லபடியா வேண்டிக்குவோம். யாராவது வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு வந்து குழந்தை பேர் இல்லை அப்படின்னா இந்த நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா அம்பாவை வந்து 10 நாளும் போய் நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. நம்ம 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது இந்த 10 நாள் இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சமமான ஒரு விஷயம். இந்த நேரத்துல தேவி வந்து அவ்வளோ சக்தியா இருப்பாங்க, ரொம்ப வந்து கருணை உள்ளத்தோட இருப்பாங்க. நம்ம கேட்கிற வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. அப்ப போய் நம்ம போய் கடவுள்கிட்ட வந்து கேட்கும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த 10 நாளை வந்து தவற விடாம செய்யறது. மாதவிடாய் காலம்ங்கிறது எல்லாருக்குமே வருது, அந்த தேவிக்குமே அது தெரியும். அந்த பாதி பராசக்தி தாய்க்கு தெரியாதா, அவங்களுக்குமே வந்து தெரியும். உங்களால முடிஞ்ச அன்னைக்கு நீங்க கொழுவுல போய் அட்டன் பண்ணிட்டு சாமியை நல்லா கும்பிடுங்க. மாதவிடாய் நேரத்துல நீங்க மனசுக்குள்ளே வந்து சாமியை வந்து வேண்டிக்கோங்க, ஒன்றும் தவறு இல்லை. அதனால அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கோவிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல, விளக்கு ஏத்த முடியலங்கிற எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாம். மனசுக்குள்ள நீங்க கோவில் கட்டி அவங்களுக்கு பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நமக்கு அடுத்த வருஷம் நம்மளே வந்து நிறைய விஷயங்கள் செய்யற அளவுக்கு அந்த அம்பாள் கேட்டு வந்து நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த நிதர்சனமான உண்மையை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ கொழுவுல வந்து நல்லபடியா வந்து வேண்டுறது நமக்கு நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி கொழுவுல வந்து நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம வாங்கி வைக்கும் போது அதற்குரிய பலன் சீக்கிரமா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் கோவில்ல தான் நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து எங்களுடைய கைங்கரியம் வந்து அந்த விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ நாங்க தான் வந்து இன்னைக்கு முதல் அலங்காரத்துக்கான பூஜைக்கான கைங்கரிய குழுல இருக்கும். முப்பெரும் தேவியான அந்த அந்த ஆதிசக்தி அலங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க எடுத்து பண்ண போறது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த நவராத்திரி வந்து வரவேற்று நல்லபடியா அம்பாளுடைய அருளை வந்து பெறணும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து இருக்காங்க பக்கத்துல அப்படின்னா, கொழுவு நடக்கிற கோயில் வந்து உங்களுக்கு தெரியுது பக்கத்துல இருக்கு அப்படின்னா குழந்தைங்களை கொண்டு போய் உட்கார வைங்க. பெண் குழந்தைங்களா இருந்தா நலுங்கு வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நல்லபடியா வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களையும் ஒரு தெய்வமா வந்து பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. கன்னி பெண்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நிறைய விஷயங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்து செய்வாங்க. உங்க வீட்டு பக்கத்துலயும் குழந்தைங்க யாரும் இருந்தாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஏதாவது வாங்கி தர மாதிரி இருந்தா வாங்கி கூட கொடுக்கலாம். உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பிரசாதம் கூட நீங்க கொடுக்கலாம்.
அது மாதிரி வந்து நீங்க பழகிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நம்ம வந்து கொலு வைக்காட்டியும் பரவாயில்ல, பாட தெரியாட்டியும் பரவாயில்ல, ஸ்லோகம் செய்ய தெரியாட்டியும் பரவாயில்ல, மனசார வந்து அந்த அம்பிகைய ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் துர்க்கையே நமக, ஓம் சரஸ்வதியே நமகன்னு சொல்லி அந்த முப்பெரும் தேவியை வந்து நீங்க வந்து வாயால வந்து மனமுருக வந்து வேண்டிக்கோங்க. எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். இந்த நவராத்திரிக்கு நான் வந்து நல்லபடியா வந்து வேண்டிட்டு நல்ல பிரசாதம் வந்து இன்னைக்கு மாதுளம்பழம் வச்சிருந்தேன். சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் வந்து செஞ்சு வைக்கலான்னு அப்படின்னு இருக்கோம். ஸோ நல்லபடியா சாமி கும்பிட்டு தான் கோவிலுக்கும் கிளம்பணும். இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு என்ன நடந்தது, எப்படி வந்து அலங்காரம் இருந்தது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.